ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன். எப்பவுமே அதிகபட்சமாக சென்னையில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, சென்னையை சுற்றியுள்ள ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம அடிக்கடி போடுவோம். இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஹில்ஸ் ஏரியாவில், அதுவும் கொடைக்கானல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலி இடத்த பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது கொடைக்கானலில் எந்த ஏரியாவில் இருக்குது, எவ்வளவு அளவில் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாமா? பழனியிலிருந்து கொடைக்கானல் செல்லும்போது கொடைக்கானல் செல்லக்கூடிய வழியில் அடுக்கம் அப்படிங்கிற வில்லேஜில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. இந்த அடுக்கம் அப்படிங்கிற வில்லேஜ் பார்த்திங்கன்னா பழனிக்கும் கொடைக்கானலுக்கும் சென்ட்ரல் பிளேஸில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் பழனி டு கொடைக்கானல் செல்லக்கூடிய அந்த ஹைவேஸ் ரோடு ஆன் மெயின் ரோட்லேயே இப்போ நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. அங்கே ஒரு முக்கியமான ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்து இடம் தாங்க இந்த இடம். கிட்டத்தட்ட 260 அடி ஃப்ரண்டேஜ் உள்ள அருமையான காலி இடம். இந்த இடத்துடைய மொத்த அளவு பார்த்திங்கன்னா 110 சென்ட்டுங்க. அதாவது 1 ஏக்கர் 10 சென்ட் அளவுள்ள அருமையான காலி இடம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்குது. இந்த இடத்தின் உரிமையாளர் அந்த இடத்துடைய விலையை எங்கள்கிட்ட எவ்வளோ சொன்னார்னா, ஒரு சென்ட்டோட விலை 4 லட்ச ரூபா அப்படின்னு கோட் பண்ணியிருக்காரு. இந்த 4 லட்ச ரூபா அப்படிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. நிச்சயமாக விலையை குறைச்சி தரதா சொல்லியிருக்காங்க. இப்போ சென்னையில் இருக்கிறவங்கள தாண்டி பழனி, திண்டுக்கல், கொடைக்கானல் இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுக்கம் அப்படிங்கிற வில்லேஜ்னால் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக தெரிஞ்ச ஆளாக தான் இருப்பாங்க. அவங்க இந்த பதிவை பார்த்தோன்னு வச்சிங்களேன், இல்லை சென்னையில் இருக்கிறவங்க கூட கொடைக்கானலில் இருக்கலாம், கொடைக்கானலில் இடம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. நம்ம யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்களுக்கு உண்டான இடத்த நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவில் போடுறது கிடையாதுங்க. இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. இந்த ஏரியாவில் இடம் வாங்கன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே லோக்கலில் ஆள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். நீங்கள் இடத்த போய் பாருங்கள். கண்டிப்பாக இடம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னு கேட்டால் அந்த பழனி டு கொடைக்கானல் ஆன் மெயின் ரோட்டே தாங்க இருக்குது. நிச்சயமாக பிடிக்கும். அது 1 ஏக்கருக்கு 260 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க. லேண்டோட ஃப்ரண்டேஜ் இடம் நல்லா ஸ்கொயரான இடம் தான், நல்ல அருமையான இடம். தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க இம்மிடியட்டாக தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு இடம் பார்த்து பிடிச்சதுக்கப்புறமா ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட டேரெக்டாக உட்காந்து பேசுங்க. ரேட்டை ஃபைனல் ஆச்சு அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்கறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைசரை கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இமிடியட்டாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா பக்காவான கம்ப்யூட்டர் பட்டா இருக்கக்கூடிய இடம் தாங்க. அருமையான இடம். இந்த இடம் அப்ரூவ்டு உள்ள இடம் தான். அதனால் தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம். தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா இமிடியட்டாக நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்கும்போது அந்த ஏரியாவில் இந்த சரௌண்டிங்கில் ஒரு சென்டோட விலை எவ்வளோ அப்படிங்கிறத, அதுவும் ஆன் மெயின் ரோட்டில் எவ்வளோ ரேட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் லோக்கலில் விசாரிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு லோக்கல் ஆள் இருக்கிறாங்க. நாங்கள் விசாரித்து பார்த்தோம். ஒரு சென்டோட விலை 4 லட்ச ரூபா அப்படிங்கிறது கூட அதிக ரேட்டு கிடையாது தான். ஆனால் அதுலேருந்து குறைக்கிறதா தான் அந்த ஓனர் சொல்லியிருக்காங்க. இடம் என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் இடம் வாங்குறவங்க, கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த பணத்தில் தான் நீங்கள் இடம் வாங்க போகிறீங்க. நீங்கள் லோக்கலில் விசாரிச்சுட்டு இந்த ரேட்டு போகுதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் டேரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு நீங்கள் இடத்த ஃபைனல் பண்ணிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.